இன்னைக்கு நம்ம எட்டயபுரம் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். நான் ஆடுகளை பற்றி என் சேனலில் முதல் போடுற வீடியோவே இதுதான். வாங்க என்னென்ன ஆடுகள் இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க. இந்த சந்தையில் மட்டும்தான் வச்சு ஆடு விற்பாராம், வேறு எங்கேயும் வச்சு ஆடை விற்க மாட்டாராம். வேணுங்கிறவங்க சந்தைக்கு போய் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ணா பேர் என்ன பேருண்ணே? என் பேர் மனோகரன். மனோகரன், என்ன கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? ஆடு குட்டியாடா கொண்டு வந்தோம்னே. எல்லாம் குட்டியாடா கொண்டு? ஆமா, இந்த ஆட்டுக்கு இந்த 2 மரி, அந்த ஆட்டுக்கு வந்து ஒத்த மரி. ஓ சரிண்ணே. இந்த ஆட்டுக்கு இந்த ஒரு கடா மரி. மாதிரியே இருக்கு அந்த கடா மரி. ஆமா, எல்லாம் என்ன வகையை சார்ந்ததுண்ணே? கொடியாடுண்ணே. கொடியாடு ஒரிஜினல் கொடியாடு தானே? எப்போதும் உங்ககிட்ட இருக்குமா இல்ல எப்பவும் இந்த சனிக்கிழமை வாங்கிக்கலாம். இங்க வந்து வாங்கிக்கலாம். நேரா பார்த்தா நம்ம வாங்கணும். இந்த வர சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு நம்ம கிடையாது. மத்தவங்க வர சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கை பிடிக்காது. நேரா வந்து வாங்கிக்கணும். நேரா வந்து இங்க வந்து வாங்கிக்க வேண்டியது. நம்மகிட்டே வந்து வாங்கிக்கலாம். உங்க வீட்டுல எல்லாம் வந்து பெரும்பாலும் வச்சிருக்க மாட்டேன், கொடுத்துருவீங்க. அதனால இங்க வந்து இருக்கிறத வாங்கிக்கணும். என்ன ரேட்னா ஒன்று சொல்றீங்க? ஏன்னா இந்த ஆடு மரியும் செட்டு கணக்கு மொத்தமா 1,20,000. எத்தனை உருப்படினா இருக்கு? 9 உருப்படி இருக்குண்ணே. இது ஃபைனலா எவ்வளவுனா கொடுக்கலாம்? ஃபைனல்ல 1.5 கேட்காங்க. 1.5 கேட்காங்க. சரி, நான் 1.10 வந்தா கொடுத்தேன். 1.10 வந்தா. இவங்க கிட்ட எப்போதுமே கொடியாட்டோட கிடாமரி மட்டும் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட நம்பரும் சொல்லியிருக்காங்க, வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா உங்க பேர் என்ன பேருண்ணே? வீரவேலா. எந்த ஊர்ண்ணா உங்களுக்கு? ஆத்திப்பட்டியில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆத்திப்பட்டியில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா, என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? கடாமரி, பூராமே கிடாமரி. உங்க கிடாமரி மட்டும் தான் இருக்குமா? இப்ப கடாமரி மட்டும் தான் இருக்கு. எப்போதுமே கிடாமரி மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. அது என்ன வகைனா? எல்லாம் பூரா கொடியாடு. எத்தனை மாசம்னா இதெல்லாம்? ஒரு 5 மாசம் இருக்கும், 6 மாசம் இருக்கும். 5 மாசம் to 6 மாசம். என்ன இடம்னா வரும்? எல்லாம் ஒரு 13 வரும். 13-14 கிலோ வரும். என்ன ரேட்னா கொடுக்கலாம்னா? நாங்க 12 ரூபா சொல்றோம். 11 ரூபா கொடுக்கலாம். 12 ரூபா சொல்றீங்க, 11 ரூபானா முடிச்சிடலாம். சரி. இது எப்போதும் உங்ககிட்ட இருக்குமா இல்ல? எப்போதும் இருக்கும். எப்போதும் இருக்கும். உங்க போன் நம்பர் எதுவும் சொல்லாமா? சொல்றேன். சொல்லுங்க. 96 888 71 774. ஓகேண்ணா. மக்கள் யாரும் போன் பண்ணி கேட்டீங்கன்னா கொஞ்சம் பாத்துங்க, அனுசரிச்சு கொடுங்க. சரி. ஓகேண்ணா. கண்டிப்பா கொடுங்க. இந்த தம்பி தேங்கி பதில் சொல்லிக்கிட்டு தான். ஆனால் சிறு வயதாக இருந்தாலும் இவனோட ஆர்வத்தை நம்ம பாராட்டியே ஆகணுங்க. எட்டயபுரம் சந்தைக்கு 2 ஆடுகளோட அவன் இருந்தான் அந்த நேரத்துல. ராஜ்குமாரா, எங்க இருந்து வரீங்க? புலிக்குறிச்சியில இருந்தா. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கொட்டையாடு. எதுப்பா? கொட்டையாடும் கிடா குட்டியும் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன வர்க்கம் இது? கொடியாட்டு வர்க்கமா? சுத்த கொடியாட்டு வர்க்கம் தானா? சரி. என்ன ரேட்னா கொடுக்கலாம் இத? 9,000 சொல்றீங்க. 2 மா இல்ல ஒரு குட்டி? எப்போதும் உங்ககிட்ட கிடா உண்டா? எப்போதுமே உண்டா? இவங்க கிட்ட எல்லா வகையான ஆடும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்திருந்தப்போ கொடியாட்டோட கிடாய்க்குட்டிகள் எல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. இவரோட ஃபோன் நம்பரும் சொல்லியிருக்காரு வீடியோவில், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஆனா எந்த ஊரு? புதுக்குறிச்சி. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கிடா குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. உங்க பேர் என்ன பேரு? மணிகண்டன். எப்போதும் உங்ககிட்ட கிடாயெல்லாம் உண்டா? எப்போதும் இருக்கும். இது என்ன வர்க்கம்? இது எல்லாமே சுத்த கொடியாடு. கொடியாடு மட்டும் தான் வைப்பீங்களா? கொடியாடு எதுனா? கொடியாடு எல்லாமே உண்டு. என்னென்ன ரேட்டுனா இதெல்லாம்? ஜோடி 16 ரூபா இருக்கு. ஜோடி 16 ரூபா வரும். பூரா காயடிச்ச குட்டி தான் கொடுக்குறீங்க. காய் அடிக்காத குட்டி வந்து கொடுக்க மாட்டீங்க. ஓகேண்ணா. இது என்ன ரேட்னா கொடுக்கலாம்? ஜோடி 14 ரூபானா கொடுத்துடலாம். என்ன கிலோ இருக்கும்னா இது? 8 கிலோ 9 கிலோ வரும். ஒன்னு எத்தனை மாசத்துல உள்ளதுண்ணே? ஆமா, நல்லபடியா இருக்கும். 3 மாசம் இருக்கும்.
எப்போதும் உங்ககிட்ட உண்டா? நம்ம எப்போதுமே 24 hours உங்க போன் நம்பர் எதுவும் சொல்லலாமா? 93 63 67 96 12. ஓகே. மக்கள் யாரும் கேட்டா கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க. ஆமா சரி கொடுத்து. டோர் டெலிவரி உண்டு. எல்லாமே உண்டு. டோர் டெலிவரி உண்டா? எல்லாமே. அப்புறம் ஒரு ஜோடிக்கு என்ன ரேட்னு கொடுக்குறீங்க? ஜோடியா குட்டியை பொறுத்தா பெரிய குட்டி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, பொடி குட்டி கேட்டா அதுக்கு ஒரு ரேட்டு. இல்ல டோர் டெலிவரி என்ன ரேட் கொடுக்குறீங்க? குட்டிக்கு 250 ரூபா. குட்டிக்கு 250. 250 ரூபா. 250 ரூபா. ஓகே. அது பெரிய கூட குட்டியா. அண்ணா வியாபாரியாக இருந்தாலும் ரேட்டை கரெக்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே இவர்கிட்ட இருந்துச்சுங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஊரு? கோயில்பட்டி. பேர் என்ன? பேர் என்ன? என்னன்னா சிங்கராஜ். செம்பரியாடு மட்டும் தான் வச்சிருப்பீங்களா? போதும் செம்பரியாடு மட்டும் தான் வளர்க்க முடியல. செம்பரி குட்டி மட்டும் தான் இருக்கு. வளர்ப்பு குட்டி செம்பரியாடு மட்டும் தான். எல்லாம் எத்தனை மாசத்து குட்டின? 2.5 மாச குட்டி. எத்தனை? 2.5 மாச குட்டி. 2.5 மாச குட்டி. ஒண்ணு என்ன ரேட்னா இது? ஜோடி ஒரு 10 ரூபா கொடுத்துருவோம். சீசன் வியாபாரம் பட்டிக்கத்துல வாங்குறது பொறுத்து. எல்லாமே என்ன? கடா குட்டி தான். எல்லாமே கிடாய் குட்டி மட்டும் தான். கிடாய் குட்டி மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவீங்களோ? எது கிடைக்கோ கடை கொடுத்துருவோம். எது கிடைக்காத மட்டும் கொடுப்பீங்க. டிக்கெட்ல எது அமைதோ வாங்கி கொடுக்கத்தான். இது மொத்தம் எத்தனை உருப்படி இருக்குன்னா மீதி? இப்போ 11 குட்டி இருக்கு. 11 குட்டி இருக்கு. என்ன ரேட்னா கொடுத்துடலாம் இதை? ஜோடி ஒரு 9500 ரூபா கொடுத்துருக்கோம். ஜோடி ஒரு 9500 ரூபா கொடுத்துருவீங்க. இந்த பெரியவர் நிறைய கிடாய்களை கொண்டு வந்துட்டு இந்த ஒரு கிடாயை மட்டும் வச்சுருந்தாங்க. இவரை பற்றி முழுசாக வீடியோவில் வருது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐயா உங்க பேர் என்ன பேரு? என் பேர் சின்னசாமி. சின்னசாமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆசார்பட்டி. ஆசார்பட்டி. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்ன 5 கொண்டு வந்தீங்க? ஒண்ணுதான் இருக்கு. என்ன என்ன கிடாய் ஐயா அது? இது ஆட்டு கடாய் தான். ஆட்டு இல்லையா? வேலையாடா இல்ல என்ன? கன்னி கிடாய். ஓகே. கிடாய் நல்ல பருங்கடாயா நல்லா இருக்க பாக்க. இது என்ன ரேட்னா கொடுக்கலாம்னு வச்சிருக்கீங்க? இது வந்து 21 ரூபா. 21 ரூபா சொல்றீங்க? 19 தான் கேக்குறாங்க. என்ன ரேட்னா அப்புறம் கொடுக்கலாம் இத? 20னா கொடுக்கலாம். சரியா சரியா. எப்போதும் உங்ககிட்ட உண்டோ? ஆமா எப்போதும் உண்டு. இந்த ஊருக்கு வந்து வாங்கிக்கலாம். ஆமா. எந்த ஊர் சொன்னீங்க? ஆசார்பட்டி. மாரியம்மா கோயில். மாசார்பட்டி. ஆமா. நீங்க எப்போதும் கிடாய் குட்டி மட்டும் தான் வச்சிருப்பீங்களோ? ஆமா. கடா ஆடு எல்லாம் எல்லாமே வரும். சரி. சந்தையில் இதே மாதிரி ஒரு சில கிடாய் தாங்க வந்துருந்துச்சு. ஆனால் இவர் ரேட்டையும் ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க. வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஆனா உங்க பேர் என்ன பேரு? பெரிய பச்சை பெருமாள். ஓகேண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கொருக்கச்சாலை. கொருக்குச்சாலை. என்ன கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கடா பாக்கடா. பாக்கடா. இது கிடாய். என்ன கிடாய்? ஆட்டு கிடாய். பாக்கடா. ஆட்டுக்காண்டி கிடாய் இது. ஆட்டுக்கடா. ஓகேண்ணா. என்ன வர்க்கம் இது? என்ன வர்க்கம் இது? 36. முடியாது. 36,000. என்ன ரேட்னா சொல்றீங்க? 36,000. 36,000. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 34 கொடுப்போம். 34 கொடுப்பீங்க. இது எடை எவ்வளவு இருக்கும்? இடம் 34 கிலோ இருக்கும். எவ்வளவுண்ணா? 34 கிலோ. 34 கிலோ இருக்கும். எத்தனை பல்லு போட்டிருக்கு? 4 பல்லு. 4 பல்லு. இது என்ன கலர்னா இது? பிள்ளை போர். உள்ள போர். சரி. சந்தையில் வந்ததில் இது கொஞ்சம் பெரிய கிடாயே இருந்துச்சுங்க. இவர் வளர்த்து சந்தைக்கு விற்க வந்திருக்காங்க. ஆனா உங்க பேர் என்ன பேரு? என் பேர் காளிராஜ். ஓகே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயில்பட்டி. கோயில்பட்டியில இருந்து வரீங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? ஒரு கிடாய் கொண்டு வந்திருக்கோம். ஒரு கிடாய் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. என்ன கிடாண்ணா? புளியம்போர் கிடாய். என்னன்னா? புளியம்போர் கிடாய். வெள்ளாட்டு கிடாய். வெள்ளாடு. இது என்ன பர்பஸ்க்குண்ணா? இது குடுக்கை தான் கொண்டு வந்திருக்கோம். இல்ல என்ன மாப்பிள கிடாயா? மாப்பிள கிடாய் தான். மாப்பிள கிடாய். இது என்ன ரேட்னா கொடுக்கலாம்ண்ணே? 50,000 சொன்னோம்னே. 50,000 சொல்றீங்க? ஆமா. 40,000க்கு மேல வந்தா கொடுப்போம். 50,000க்கு மேல வந்தா. 40,000க்கு மேல வந்தா. எவ்வளவு? 40,000க்கு மேல வந்தா கொடுப்போம். 40,000க்கு மேல வந்தா கொடுப்பீங்க. எத்தனை கிலோ இருக்குண்ணா இது? 45 கிலோ வரும். 45 கிலோ இருக்கு. எத்தனை பல்லுண்ணா இது? 6 பல்லு. 4 பல்லு போட்டு. 6 பல்லு. 6 பல்லு. எத்தனை வருஷம் ஆச்சுண்ணா அப்பனா அது? 3 வருஷம் ஆச்சு. எத்தனை? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு.
ஃபைனல் ரேட்னா என்ன ரேட்னா கொடுப்பீங்கண்ணே? 40க்கு மேல வந்தா தான் 40க்கு மேல வந்தா கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட எப்போதும் ஆடு உண்டா இல்ல இது இல்ல நம்ம வளர்ப்பு தான் வளர்ப்பு மட்டும்தான்?